டெய்லி தர்பார் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். உங்களுக்காக சுட சுட பிக் பாஸ்லேருந்து அப்டேட்டுக்கு வந்திருக்கும். ஒவ்வொரு வாரமும் எவிக்ஷன் நடக்கிறதுக்கு முன்னாடியே டெய்லி தர்பார் நேயர்களுக்காக நம்ம யார் அந்த எவிக்ஷன் லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்ற ஒரு அப்டேட் வந்து கொடுத்துனே இருப்போம். இந்த வாரமும் அதை நாங்கள் பண்ண போகிறோம். நம்மளுடைய சோர்ஸ் மூலமாக இது வரைக்கும் நம்ம சொன்ன எல்லா விஷயமும் வந்து கரெக்டாக தான் இருந்திருக்குது. இந்த வாரமும் அது நாங்கள் முன்னாடியே கொடுக்குறோம். இதுவும் கரெக்டாக தான் இருக்கும் அப்படின்றத வந்து நாங்கள் நம்புகிறோம். அது மட்டும் இல்லாமல் இன்னும் ஒரு எக்ஸ்க்ளூசிவான ஒரு அப்டேட்டோடு இருக்கும். எக்ஸ்க்ளூசிவ்னு என்னப்பா அந்த அர்ணவ் வந்து வைல்டு கார்டு என்ட்ரி உள்ள வரப்போனானே அதுதான் எக்ஸ்க்ளூசிவா அப்படின்னு நீங்கள் நினைப்பீங்க. அது மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய எக்ஸ்க்ளூசிவ் இருக்குது. இந்த வீடியோட எண்டு வரைக்கும் வந்து பாருங்கள். ஒவ்வொன்றா நம்ம ரிவீல் பண்ணுறோம். சுருக்கமாக வந்து நேற்றோட எபிசோட வந்து பேசணும் அப்படின்னா நிச்சயமாக நேற்று பற்றி பேசி ஆகணும். பிகாஸ் எல்லாருக்குமே ஒரு ஐ ஓப்பனராக இருந்திருக்கும் அந்த எபிசோடு. இவ்வளோ நாள் வந்து மொக்கையாக போயின்னு இருக்குது பிக் பாஸ் எபிசோடு அப்படின்றத உணர்கிற மாதிரியாவது இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறோம். காரணம் விஜய் சேதுபதியோட ஹாஸ்டிங்கே வந்து நல்லா இல்லை அப்படின்றதையும் பிக் பாஸ் டீம் வந்து ஒரு கன்சிடரேஷனுக்குள்ளே எடுத்துருக்குறாங்க. அதே சமயம் ஹவுஸ்மேட்ஸு சுத்தமாக ஒழுங்காகவே ஆடுறதில்லை அப்படின்றத விஜய் சேதுபதி அவங்க வாயிலேருந்தே ஒத்துக்க வச்சதும் நல்லா ரசிக்கும்படியாக இருந்தது. வித்தியாசமாக ஒரு ட்ரை பண்ணியிருந்தாங்க. எல்லாரும் எழுந்து நிற்கும் போது இஷ்டத்துக்கும் கற்றுங்க, அப்போ தான் வந்து நம்மளுக்கு மக்கள் சப்போர்ட் இருக்கிறதா அவங்க நினைப்பாங்க அப்படின்னு ஒரு ஃபன்னாக ப்ராங்க் மாதிரி பண்ணது வந்து ரொம்ப ரசிக்கிற மாதிரியே இருந்துச்சு. ஏன்னா ஒவ்வொரு கண்டஸ்டண்ட்டும் நம்மளுக்கு ஏதோ எல்லாரும் ஆதரவு தெரிவிக்கிறாங்க அப்படின்னு நினச்சி ரொம்ப பெருமையாக பேசினது, குறிப்பாக எதுவுமே பண்ணாமல் இருந்த சிவகுமாரெல்லாம் ரொம்ப நன்றி அப்படின்னு சொன்னது நம்மளுக்கே கொஞ்சம் ஃபன்னாக தான் இருந்துச்சுன்னு சொல்லணும். இதில் விஜய் சேதுபதியே வந்து புலம்பி தள்ளிட்டாருன்னு தான் சொல்லணும். அதாவது நான் உங்களை பேசவே விடுறதில்லன்னு எல்லாருமே திட்டுறாங்கப்பா, தயவு செஞ்சு நான் பேச விட்றேன்னு சொல்லுங்கப்பா, இங்கே என்ன கட் பண்ணி போடுறாங்கன்னு தெரியல அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நாங்களும் அதே தான் சொல்கிறோம். பிக் பாஸ் கட் பண்ணி போடுற வந்து எதுவுமே சரியில்லைன்றது தான் நம்மளும் முதல் நாள்லேருந்து சொல்லியிருக்கோம். காரணம் 24/7 பார்க்கும்போது நல்ல ரசிக்கக்கூடிய கண்டென்ட், சர்ச்சையான விஷயங்கள், பண்ணுற தப்புங்க எல்லாமே நம்ம பார்க்குறோம். ஆனால் மக்கள்கிட்ட எதை காமிக்கணும் எதை காமிக்கக்கூடாதுன்னு முடிவு பண்ணுற அந்த டீம் வந்து எடிட்டிங் டீம் வந்து இவங்களெல்லாம் நல்லவங்களா ப்ரொஜெக்ட் பண்ணணும், இவங்களை கெட்டவங்களா ப்ரொஜெக்ட் பண்ணணும், இவங்களோட இமேஜ் இப்படி தான் போகணும் அப்படின்றத வந்து ரொம்ப கேர்ஃபுல்லாக ஃபேப்ரிகேட் பண்ணுறாங்க அப்படின்றதான் நம்மளுடைய குற்றச்சாட்டாகவும் இருந்தது. விஜய் சேதுபதி புலம்புனாரா இல்லையான்றது தெரியல, பட் ஒரு உண்மையான விஷயத்த சொல்லியிருக்காரு. இவங்க கட் பண்ணி என்னத்தை போடுறாங்கன்னு தெரியல அப்படின்னு ஒரு புலம்புனது 100% உண்மை. விஜய் சேதுபதி சும்மாவே எல்லாரையும் உட்கார வைக்கிறாரு, பேச விடுறதில்ல அப்படின்ற ஒரு குற்றச்சாட்டு உண்மையிலே அது எடிட்டிங்கோட தப்பா இல்லை விஜய் சேதுபதி ஆங்கரிங் ஸ்டைலா அப்படின்னு தெரியல. பட் நேற்று கொஞ்சம் வித்தியாசமாக அவர் ட்ரை பண்ணது நல்ல விதமாக இருந்தது. அதே சமயம் சஞ்சனா வழக்கம் போல் ஒரு அழுகுனி ஆட்டத்தாடினார். இந்த பசங்க படத்தில் வந்து இப்போ கையை முறுக்குவான் பாறேன், இப்போ வந்து கத்துவான் பாறேன், இப்போ அடிப்பான் பாறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி இப்போ சாஞ்சனா அழுவா பாறேன், நேராக பாத்ரூம்குள்ளே போக பாறேன், குரல் மட்டும் வெளில வரும் பாறேன் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கே இதே ரொட்டீனில் தான் நடக்குதுமா, கொஞ்சம் வேறு ஏதாவது பண்ணுமா அப்படின்ற அளவுக்கு நம்மளுக்கு தோணுச்சு. இதில் முக்கியமாக அருண் பிரசாத் வந்து கடைசியில் முத்துவை வந்து ஒரு பேக் பைட்டிங் பண்ணது தான் செம்மையான விஷயம். டப்புக்கு டப்பா அப்படின்னு சொல்லியிருந்தது உண்மையிலே ஒரு செம ஃபன்னாக இருந்தது. உண்மையிலே முத்துக்குமரன் நிறைய இடத்துல வந்து ஸ்கோர் பண்ணுறாரு. தன்னுடைய குணத்தாலையும் தன்னுடைய பேச்சாலையும் நிறைய இடத்துல ஸ்கோர் பண்ணாலும் பார்க்குற ஆடியன்ஸுக்கு அது நிறைய விஷயத்தில் தோணும். தன்னை நல்லவனாக காமிக்கிறதுக்கு ஓவராக பேசாதப்பா அப்படின்றது வந்து நம்மளோட ரிவ்யூவில் வந்து நிறைய இடத்துல சொல்லியிருக்கோம். தயவு செஞ்சு பேசினே இருக்காதப்பா அப்படின்ட்டு. அதை அருண் பிரசாத் உடைச்சிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். நிறைய பேஜஸில் வந்து அருண்குமரனை பிடிச்சி திட்டுறாங்க. ஏன்னா அருண் பிரசாத் திட்டுறாங்க, காரணம் முத்துக்குமரனை வந்து அவர் அட்டாக் பண்ணிட்டாரு அப்படின்ற மாதிரி. ஆனால் அருண் பிரசாத் பேசினது 100% உண்மையான விஷயம். இப்போ ஒரு சஞ்சனா வந்து அழுகுனி ஆட்டம் ஆடுறா அப்படின்னா நீ பண்ணது தப்புமா, அதனால தான் எல்லாம் திட்டுறாங்கன்றதை புரிய வைக்கிறது தான் உண்மையான ஒரு கண்டஸ்டண்ட்டோட ஒரு வேலையாக இருக்கணும். அதை விட்டுட்டு கன்சோல் பண்ணுறதுக்கு இவங்க யார், ஜெஃப்ரியும் சஞ்சனாவும் பேசி தீர்க்க வேண்டிய விஷயத்தில் முத்துக்குமரன் வந்து போய் பெர்ஃபார்மன்ஸ் பண்ண வேண்டியதுக்கு என்ன அவசியம் இருக்குது அப்படின்னு அருண் பிரசாத் கேட்டது 100% ஒரு கரெக்டான விஷயந்தான் இருக்குது. ஓகே, கம்மிங் டு இன்றைக்கி எபிசோடில் வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னா, வழக்கம் போல் விஜய் சேதுபதி வளவலன்னு பேச போகிறாரு. 21 பேர்கிட்டையும் என்ன நடந்தது, நீங்கள் என்ன ஃபீல் பண்ணீங்கன்னு கேட்க போகிறாரு. அதுக்கு என்ன பதில், இதுக்கு என்ன பதில் அப்படின்ட்டு ஒவ்வொருத்தர் வைக்கிற குற்றச்சாட்டுக்கும் பதிலுக்கு பேச போகிறாரு. ஸோ இன்றைக்கி ஒரு பேச்சு எபிசோடாக தான் இருக்க போகுது அப்படின்றதுல சந்தேகம் இல்லை. அண்ட் நம்ம அவளோட எதிர்பார்த்து கொண்டு தான் அந்த எவிக்ஷன் லிஸ்ட்டு நம்ம வந்து பல ஆன்லைன் பிளாட்ஃபார்ம்ஸில் இருக்கிற ஓட்டிங் பேட்டர்னை வச்சு நம்ம வந்து ஒரு அனலிசிஸ் பண்ணியிருந்தோம். அதில் வந்து சாஞ்சனாவும் ஆர்ஜே ஆனந்தியும் தான் ரொம்ப லீஸ்ட் ஓட்டு வாங்கியிருக்கிறது அப்படின்றத பார்த்தோம். பட் இன்றைக்கி அதிசயமாக அதிர்ச்சிக்குரிய வகையில் எவிக்ஷன் ஆக போகிறது வர்ஷினி தான். ஏன் அப்படி வர்ஷினி அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா, உண்மையில அவங்க எந்த பெர்ஃபார்மன்ஸும் பண்ணல, மிச்சர் தான் சாப்பிட்டு இருக்காங்க அப்படின்றது ஒரு விஷயமாக இருந்தாலும், இந்த மாதிரி சர்ச்சைக்குரிய கண்டஸ்டண்ட்டு, அழுகிற கண்டஸ்டண்ட்டு, ஏதோ ஒரு வகையில் கண்டென்ட் கொடுக்குற கண்டஸ்டண்ட்டை உள்ளே வச்சுருக்கணும் அப்படின்றது பிக் பாஸ் முடிவு பண்ணியிருக்காங்க. உண்மையிலே இது மக்களுடைய ஓட்டிங் பேசிஸில் தான் நடக்குதா அப்படின்றது ஒரு கேள்விக்குறியாக இருக்கிறது. யார் ஒழுங்காக பெர்ஃபார்ம் பண்ணலையோ அவங்கள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக தூக்கிட்டு 100 நாள் ஓட்டுறதுக்கு பண்ணணும் அப்படின்னு பிக் பாஸ் நினைக்கிறாங்களா அப்படி இருக்குது. இன்னொரு வகையில் பரவாயில்ல, ஒன்றுமே பெர்ஃபார்மன்ஸ் பண்ணாமல் பிஆர் டீமை மட்டும் நம்பி களமிறங்கினவங்களெல்லாம் தூக்குறாங்களே அப்படின்னு ஒரு நிம்மதியாகவும் இருக்குது. இது பிஆர் டீமுக்கும் மக்களோட ஓட்டிங்க்கும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய சவாலாக பிக் பாஸ் வந்து அவங்க கையிலேயே வெளியேற்றத்தை வந்து எடுத்துக்கினாங்களா, இல்லை இவங்க தான் ஜெயிக்கணுன்றது பிக் பாஸ் முடிவு பண்ணிட்டு அதுக்கு தேவையில்லாத ஆளுங்களை வந்து வெளில அனுப்புகிறாங்களா அப்படின்ற ஒரு மிகப்பெரிய கொஷின் வருது.
பட் ஸ்டில் இது மக்களுடைய ஓட்டிங் பேஸ்லாம் இந்த முடிவு கிடச்சிருக்கும் அப்படின்றத நம்ம நம்பி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. அதுதான் நமக்கு ப்ரொஜெக்ட் பண்ண போகிறாங்க. இன்னொரு பைட் என்னன்னு வந்து பார்த்திங்கன்னா, வர்ஷினியை பொறுத்த வரைக்கும் எந்த விதமான பெர்ஃபார்மன்ஸும் இல்லை. அதனால் அவங்க வெளில போகிறது வந்து சுனிதா வெளில போன போது இருந்த ஆச்சரியமும் ரியா வெளில போன போது இருந்த ஆச்சரியமும் நம்மளுக்கு இல்லை. ஓகே, இவங்க தான் எதுவும் பெர்ஃபார்மும் பண்ணலையே, அதனால் போகிறதுல ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை அப்படின்ற அளவுக்கு தான் நம்ம அதை எடுத்துன்னு போக வேண்டியதாக இருக்குது. அர்ணவ் உள்ளே வரத்துக்கு வாய்ப்பு இருக்கா அப்படின்னு கேட்குறோம். ஏன்னா அர்ணவ் வந்து ஸ்டார்டிங்கில் அப்போ தான் கொஞ்சம் ஓப்பன் அப் ஆக ஆரம்பித்தார், நல்லா பெர்ஃபார்மன்ஸ் பண்ண ஆரம்பித்தார். தேவையில்லாமல் என்னத்துக்கு அர்ணவ் வந்து வெளில அமிச்சாங்க அப்படின்றத நம்மளே ஒரு கொஷனை கேட்டிருந்தோம். பட் அர்ணவ் மீண்டும் உள்ளே வந்தால் ஆண்கள் அணியில் எந்த அளவுக்கு அது வெடிக்கும்னு தெரில. ஏன்னா வெளில போகும்போதே அர்ணவ் ஒரு செம்மையான சம்பவம் பண்ணி தான் பண்ணார், வன்மத்தை கக்கிட்டு போன அளவுக்கு இருந்துச்சு. ஏற்கனவே அர்ணவும் அன்ஷிதாவும் ஏதோ ஒரு வகையில் ஒரு கண்டென்ட் கொடுப்பாங்க அப்படின்னு எதிர்பார்த்த பிக் பாஸுக்கு அர்ணவ் சீக்கிரமாக வெளியேறினது ஒரு அதிர்ச்சியாக தான் இருந்திருக்கும். அந்த வகையில் அர்ணவ் மீண்டும் உள்ளே வந்தால் பிக் பாஸில் ஒரு அதிரடி சரவடி மீண்டும் வெடிக்கலாம் அப்படின்றது நம்ம எக்ஸ்பெக்டேஷனுக்கு. சரி, அந்த ரொம்ப எக்ஸ்க்ளூசிவான பைட்னு ஒன்று கொடுத்தியே என்ன அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அது என்னென்னா, இந்த சண்டேல போன சண்டே வந்து பார்த்திங்கன்னா பெண்களும் ஆண்களும் அந்த கோர்ட்டுக்கு இந்த பக்கம் அந்த பக்கம் ஷிஃப்ட் ஆகணும்னு சொன்னாங்க. காரணம் டே 1லேருந்து அந்த கோர்ட்னால தான் பிரச்சனை வந்துருந்துச்சு. ஆண்கள் அணி வந்து தெரிந்தோ தெரியாமலோ ஒரு பக்கத்தை எடுத்துட்டாங்க. அது அவங்களுக்கு மிகப்பெரிய அன்டியூ அட்வான்டேஜாக கொடுத்துச்சு. பெண்கள் அணி வந்து ஜஸ்ட் பிங்க் கலர் ரூம் வேணுன்றதுக்காக எடுத்தது அவங்களுக்கு மிகப்பெரிய டிஸ்அட்வான்டேஜாக போனது. அந்த வீடு வந்து மாற்றினா எப்படி இருக்கும் அப்படின்றது வந்து இந்த ஒரு வாரம் வந்து நம்ம ட்ரை பண்ணிட்டோம். அதில் பல சர்ச்சைகளும் சண்டைகளும் சச்சரவுகளும், குறிப்பாக பெண்கள் அணி ஆண்களுக்கு எக்ஸஸாக ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க, ஃபிசிக்கல் டாஸ்க் வந்து அவங்க கொடுத்து ஆண்களை டார்ச்சர் பண்ணுறாங்க அப்படின்ற மாதிரி ஒரு குற்றச்சாட்டு இருந்துச்சு. அதே சமயம் பெண்கள் வந்து சும்மா பூச்சட்டி தூக்கி நடக்கணும் அப்படின்னாலே ஐயோ அம்மான்னு ஒப்பாரி வச்சாங்க. ஆண்களுக்கு வந்து 100 தூப்பு கரணம் போடு, 300 எக்ஸசைஸ் பண்ணு, அப்படி இப்படின்லாம் சொன்னது பொதுமக்களுக்கே ஒரு முகம் சுளிக்கும் வகையில் இருக்குது. இப்படியே போனால் பெண்கள் அணிக்கு சொம்படிச்சுன்னு இருக்கிற பிக் பாஸ் அண்ட் டீம் வந்து பெண்கள் அணிக்கு எதிராக மக்கள் மாறிடுவாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கிறதால இந்த வாரத்திலிருந்து பிக் பாஸ் வீட்டுக்கு நடுவில் இருக்கும் அந்த சம்சாரம் அது மின்சாரம் படத்தில் வர மாதிரி இருக்கிற அந்த கோட்டை ரிமூவ் பண்ணிடலாம் அப்படின்ற ஒரு ஐடியாவில் இருக்கிறதாக நம்மளுக்கு வந்து தகவல் கிடச்சிருக்கு. இது உண்மையாக இல்லையா அப்படின்னு தெரியல. இன்றைக்கி எபிசோடு முடியும் தருவாயில் அதை விஜய் சேதுபதி அறிவிக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறோம். இல்லைனா மண்டே எபிசோட்லேருந்து அது பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படின்றதும் நம்மளுடைய தகவல்களாக இருக்கிறது. இது உறுதிப்படுத்தப்படாத ஒரு தகவல் தான், ஆனால் நிச்சயமாக நடக்க வாய்ப்பு இருக்குது அப்படின்றது உண்மை. இதை மறுக்க முடியாது. காரணம், இந்த ஆண்கள் பெண்கள் அணி வந்து 2 தரப்பாக பிரிஞ்சால் பயங்கரமாக சண்டை, பயங்கரமான கண்டென்ட் இருக்கும்னு பிக் பாஸ் எதிர்பார்த்தாங்க. அந்த கோர்ட்டுனால ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படின்றது தான் உண்மை. ஒரு டாஸ்க்கு கூட ஃபன்னாக எதுவும் கொடுக்க மாட்டேங்கிறாங்க, எதுவும் பண்ண மாட்டேங்கிறாங்க. அந்த கோடு அப்படின்றத வச்சு மையப்படுத்தி எந்த விதமான பெரிய கண்டென்ட்டும் பிக் பாஸுக்கு கிடைக்கவில்லை. அதை தூக்கிட்டாவது ஏதாவது கண்டென்ட் கிடைக்குமா அப்படின்னு பிக் பாஸ் யோசிக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. ஸோ இதுதான் நம்மளுடைய லேட்டஸ்ட் அப்டேட்டாக இருக்கிறது. உங்களுக்கு யார் இந்த வாரம் உண்மையிலே வெளில போயிருந்தால் நல்லா இருந்திருக்கும்னு நீங்கள் நினைக்கிறீங்க? வர்ஷினி உண்மையிலே எலிமினேட் ஆனால் அது பெட்டர் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்களா? உங்களுடைய கருத்து என்ன அப்படின்றத மென்ஷன் பண்ணுங்கள். பிக் பாஸ் வீட்டில் அந்த கோடு மீதி இருக்கிற 50 நாளைக்கு கண்டினியூ ஆகணும்னு நினைக்கிறீங்களா, இல்லை தேவையில்லாத அணிதான் அப்படின்னு நினைக்கிறீங்களான்றதையும் உங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள். மீண்டும் இன்னொரு அப்டேட்டுடன், இன்னொரு செய்தியுடன், இன்னொரு எபிசோட் ரிவ்யூவுடன் சந்திப்போம். நன்றி.